ஐயப்பம். எல்லாம் நல்ல ஐயனுடைய பாதாரங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இந்த வாராந்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறுகின்ற இந்த விசேட பூஜை வழிபாடுகள் இனிமே சிறப்புற நடைபெற்று இப்பொழுது இந்த நமக்கு நாமே என்று சொல்லப்படுகின்ற அந்த நடைபெற்றோர்களுக்கான அந்த உதவி திட்டத்தை வழங்குகின்ற நிகழ்வோடு அந்த அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வுகள் இப்பொழுது சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது ஆலயத்திலே இந்த அறப்பணிகளானது தொடர்ந்து மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றமைக்கு இந்த ஆலயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கபிலன் சுவாமி அவர்களுடைய அந்த சிந்தனையின் பிரகாரமேதான் இவை மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் அந்த பெருமானுடைய அந்த திருவருட் சக்திகளுடைய துணையோடு இவை மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் இங்கு மதியத்திலிருந்து நான் நினைக்கின்றேன், இந்த இறை வழிபாடுகளை நாம் ஆற்றுகின்ற பொழுது நமது மனதை நாம் ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமேதான் நாம் அந்த இறைவனை வழிபட்டு அவருடைய நலாபங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இறைவனை வழிபடுகின்ற அந்த மார்க்கம் வந்து தியான மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவது, அதாவது நாம் இந்த கன்சென்ட்ரேட் பண்ணுவது, எங்களுடைய மனதை குவித்தல் ஒரே இடத்தில், அதாவது இறைவனை நோக்கி நமது மனங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே நாம் இறைவனிடம் தியானத்தில் இருப்பதுதான் இந்த யோகா இவைகளுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் அந்த நான் நிற்கின்ற 9 மணியிலே இருந்து அந்த நிகழ்வுகள் இங்கே மிகவும் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த யோகா கலையினுடைய அந்த இறை வழிபாடுடைய ஆரம்பம் எமது மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வழிபடுவது. அந்த வகையிலே இன்றைய தினம் மிகவும் சிறப்புற இவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் இதிலே பங்கு பெற்றி பலன்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அதே போன்று எமது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி உங்கள் அனைவருக்கும் தெரியும், என் ஐயருடைய மாலை அணிகின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. மகர மண்டல பூஜை என்று சொல்லப்படுவது. வருகின்ற ஆங்கில தேதிக்கு 17ஆம் தேதி இங்கு மாலை அணிந்து ஐயனுடைய வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அன்றைய தினத்திலிருந்து இங்கு மாலை விசேட பூஜை வழிபாடுகள், ஐயன் திருவிழாக இருக்கின்ற திருக்காட்சிகள் எல்லாம் இங்கு நடைபெற இருக்கின்றது. அடியவர்கள் எல்லாம் சுவாமிமார்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளிலே எல்லாம் பங்கு பெற்று மாலை போடுகின்றவர்கள் இங்கு மாலை அணிந்து இந்த ஐயனுடைய திருவருட் சக்திகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு இந்த ஆலயத்திற்கு உரித்தான பண்பாடுகள் கலாச்சாரங்களை அனுசரித்து அனைவரையும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்வதோடு ஆலய உற்சவங்கள் நிகழ்வுகளுக்கு வருகை தருகின்ற பொழுது அந்த கலாச்சார உடைகளோடு இங்கு வருகை தர வேண்டும் என கபிலன்சாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த கலாச்சார உடை என்று சொல்லப்படுவதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் இறைவனை நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த கலாச்சார உடையோடு வருகின்ற பொழுதுதான் நாம் சரியான வகையிலே அந்த நமஸ்காரங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆகவே அந்த வகையில் அனைவரும் இங்கே இந்த உற்சவ காலங்களிலே வருகை தருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கலாச்சார உடைகளோடு வருகை தந்து அந்த உற்சவங்களிலே கலந்து இறைவனுடைய திருவருட் சக்திகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு, மேலும் இங்கே இந்த அறப்பணிகள் தொடர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். இந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற தனவந்தர்கள் உங்களால் இயன்றவரை இந்த உதவி திட்டங்களிலே இணைந்து இந்த நலிவுற்றோர் என்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. எல்லோருமே வசதியானவர்களாகவும் உணவு விடயத்திலே அனைவரும் சமத்துவமானவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அதிலே கலந்து இந்த நிதியுதவியை அளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிதியுதவியை வழங்கி இந்த உலகணவு திட்டமானது விஸ்தரிக்கப்பட்டு அந்த நடைபெற்ற அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள்
பிரார்த்தனை பண்ணி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த வாக்குக்கு அமைவாக அனைவரும் நோயற்றவர்களாக தேவசுகத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி எனது நல்ல ஆசையும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகவே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.